நடிகர் ரஜினிகாந்த் அரசியலுக்குள் வருவதற்கான தருணம் தற்போது உருவாகியுள்ளதாக அவரது ரசிகர்கள் தெரிவித்துள்ளனர். நடிகர் ரஜினிகாந்த் தனது ரசிகர்களை சந்தித்து அவர்களுடன் போட்டோ எடுக்க திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அதன்படி ரசிகர்களுடனான சந்திப்பு வரும் 12ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. அதற்கு முன்னோட்டமாக ரஜினி ரசிகர் மன்ற தலைவர் சத்யநாராயணா தலைமையில் சென்னை கோடம்பாக்கத்தில் உள்ள ராகவேந்திரா மண்டபத்தில் மாவட்ட நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்றது. இதில் எந்த மாவட்டத்தினர் எந்த தேதிகளில் வர வேண்டும் என்பது தொடர்பான ஆலோசனைகள் நடத்தப்பட்டன. மாவட்ட தலைவர்கள் உள்ளே இருக்காங்க. அவங்க கூட சேர்ந்து நாங்கள் வெளியே உட்காந்துருக்குறோம். என்ன காரணம்னா அழைப்பு அவங்களுக்கு மட்டும்தான், எங்களுக்கு இல்லை. அதனால் அவங்க பிடிச்சிட்டு வரணுன்ட்டு உட்காந்துருக்குறோம். அது என்ன நோக்கம்னா என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் வருங்காலத்தில் தலைவர் என்ன சொல்கிறாருன்னு ஆண்டவனுக்கு தெரியும், அவருக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் வருங்காலத்தில் என்னங்கிறது இந்த கூட்டத்தில் முடிவு எடுத்ததுக்கப்புறம் தான் நாங்கள் அடுத்த ஸ்டெப் எடுப்போம். அது வரைக்கும் தலைவர் என்ன சொன்னாலும் நாங்கள் அது கட்டுப்பட்டு நடப்போம். முன்னதாக கூட்டம் நடைபெறும் ராகவேந்திரா மண்டபத்திற்கு நடிகர் ரஜினிகாந்த் வரவுள்ளதாக பரவிய தகவலை அடுத்து மண்டபத்தின் முன்பு ஏராளமான ரசிகர்கள் கூடினர். பின்னர் அவர் அங்கு வரவில்லை என்பது எடுத்துரைக்கப்பட்ட பிறகு அனைவரும் அங்கிருந்து கலைந்து சென்றனர். ரஜினி வருவார் என்ற எதிர்பார்ப்பில் வெளியூரில் இருந்து வந்த ரசிகர்கள் பலர் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். தலைவரை பார்க்குறக்காண்டி நாங்கள் வந்திருந்தோம். தலைவரை பார்க்கவே முடியல. நாங்கள் 2-3 தடவை வந்து சந்திப்பு பார்த்தோம், முடியவே இல்லை. வீட்டுக்கு போனோம், வீட்லேயும் ஆள் பார்க்க முடியல. ரொம்ப எங்களுக்கே கஷ்டமாக இருக்குது மனசு. மக்களை கவரக்கூடிய ஒரு தலைவர் இன்றைக்கி தமிழ்நாட்டில் யாருமே கிடையாது. அந்த அடிப்படை நாடு இன்றைக்கி கால நேரம் இன்றைக்கி கணிந்து இருக்குது. அவருக்கு ஒரு அருமையான நல்ல நேரம் இது. இதை விட்டால் அவர் இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. இதுதான் சான்ஸு. மக்கள் இன்றைக்கி அவர் எதிர்பார்த்துன்னு இருக்காங்க. ஒரு நல்ல தலைவர் நாட்டுக்கு கிடைக்க மாட்டானா அப்படி ஏங்கிக்கின்னுக்கிறாங்க. தலைவர் அது ஒரு நல்ல முடிவு எடுத்து, தெளிவான முடிவு எடுத்து அதை மக்களுடைய ஆசைகளை நிறைவேற்றணுன்றது எங்களுக்கு கோரிக்கையாக வைக்கிறோம் தலைவர். நாங்கள் இப்போ தலைவரை பார்க்கறதுக்காண்டி தான் இப்போ சென்னைக்கு வந்திருக்கோம். அவர் வர சொல்லலை, இருந்தாலும் அவரை பார்க்கறதுக்காண்டி நாங்களாக தான் வந்திருக்கோம். இப்போ பார்க்க முடியலன்னு ஒரு வருத்தத்தோடு தான் போகிறோம். ஆனால் கண்டிப்பாக தலைவர் அரசியலுக்கு வரணும்.